ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 PM, டேட் வந்து 5th May ஆகுது. ஸோ பார்க்க போகிறது வந்து வர வாரங்கள் எப்படி இருக்க போகுது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத ஒரு கேஸுக்கு போயிடுவோம். அதே சமயம் போன வாரத்துக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் டார்கெட் 215 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் மண்டே இருக்கும். அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு கெஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மண்டே ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க. பெருசாகவே மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறது நம்ம மண்டே தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? மண்டே ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கு மேலே தெரிஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாரம் ஜென்ரலாக இந்த வாரம் நடந்ததை வச்சு பார்க்க சொல்லும். வர வாரங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ இதே மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேலே போயிட்டு இன்னும் ஹிட் ஆகுது. அந்த ஸ்பாட் இங்கே மார்க் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ரேஞ்ச் பவுண்டு கிராஸ் லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிராஸ் பவுண்டை பார்த்தீங்கன்னா இவங்க நியூ ஹையை மட்டும் சும்மா டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ இன்னும் இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணலை. ஸோ இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணிட்டு பிறகு தான் அவங்க ஒன்று மேலே கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாமல் கீழே இறங்கினாங்கன்னா இங்கேயே வாலடைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேலேயும் ஹிட் ஆகலை, கீழேயும் ஹிட் ஆகலை. ஸோ இங்கே தான் இருக்காங்கன்றதுனால போன வாரத்தோட அதே கண்டினியூட்டி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஹை ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலேயும் ஏறாது, கீழேயும் இறங்காது, ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓடும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இண்டெக்ஸ் ஓடும். அதாவது 21,930 ஓடும். 21,930 22,950 ஓடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் போன வாரம் மாதிரியே அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். இந்த வாரம் ஒரிஜினல் கிளாரிட்டி நான் சொன்ன மாதிரி மண்டே எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓவரால் அப்படின்னு கிளான்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன், ஒரு ஷார்ட் கீழே அடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது மேலே எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுறாங்களோ ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த வாலடைலில் அந்த பெரிய மேலே வருதா இல்லையான்றதை வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போயே சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நான் கிளான்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி மார்னிங் 8 மணிக்கு நான் எனக்கு யூஎஸ் மார்க்கெட்டை முடிஞ்ச பிறகு நான் கெஸ் பண்ணுறேன் இல்லையா, அதோட கண்டினியூட்டியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் நிஃப்டி ட்ராவல் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் என்னென்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்ல பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க இப்போ ஒரு நியூ ஹை ஹிட் பண்ணிட்டாங்க. 50,000 அப்படிங்கிற இடத்த அவங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமா. ஸோ அதில் நமக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிராஸ் பவுண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகாக போயிருக்காங்க. கிராஸ் பவுண்டு ரைட். ஸோ அந்த கிராஸ் பவுண்டை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஸோ லெட் தம் see how it reacts. அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இதை தாண்டி போக மாட்டாங்க. ஸோ மேலே எவ்வளோ தூரம் வராங்களோ அவ்வளோ தூரத்தில் நம்ம புட் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறது நல்லது. ரேஞ்ச் பவுண்ட் மட்டும் ப்ளே பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட்ஸ் நான் தனியாக போடுறேன். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மண்டே இல்லையா, ஸோ மண்டே நமக்கு மிட் கேப் நிஃப்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் புட் ஆப்ஷனையும் செகண்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷனும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்டரி லெவல் தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரீமியம் குரூப்புக்கு தான் வரும். ஓகே, நம்ம குரூப்பில் நம்ம ட்ரேடர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கும். இப்போ தான் அவங்க மறுபடியும் 7,000 வரையும் போனவங்க, அதிகபட்சமாக போனவங்க 6,542 வரையும் வந்திருக்காங்க. திருப்பியும் இவங்க கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரையும் இந்த 6,600 இந்த ரேஞ்சில் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கீழே இறங்கிக்கலாம். இப்போவே டவுனில் வாங்கினீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டார்கெட் ஆல்மோஸ்ட் 6,435 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹிட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மேலே போகணும் அப்படின்னா 6,700 6,685 6,690 கிராஸ் பண்ண பிறகு நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அது வரையும் புட் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி நமக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்காங்க. சேம் லைக் பேங்க் நிஃப்டி தான். அவங்க மார்க்கெட் ஃப்ளோவில் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் புட் ஆப்ஷனும் செகண்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷனும் எடுக்கிறது தான் பிளான். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் லீவு. ஸோ நம்மளை வச்சு தான் வேர்ல்டு ஏஷியன் கண்ட்ரிஸ் டிசைஷன் எடுக்கும். அதனால் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோன்றதை எடுத்துப்பாங்க.
ஸோ இதுவரை நெகட்டிவ் நியூஸ்னு சொல்லி எதுவும் இல்லைன்றதுனால மார்க்கெட்டை கரெக்ஷனுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கரெக்ஷன் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேஜோ இல்லை ஹை ஸ்டேஜில் மேலே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.